ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்த வாசகம். அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிக கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அருகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவை எல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு வந்த நானே அவர் என்றும், காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முறுக்கங்களையும் குறும்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழ்த்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்த நாடும் அரசை எதிர்த்த அரசும் ஏறும். பெரிய நில நடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்த துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள். சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என்ன? முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காத்திக் கொண்டிருப்பார்கள். உங்களுள் சிலரை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழாவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. Good morning to you, my dear brothers and sisters in Christ. Oh, this very long gospel just now. Okay, so very happy to celebrate Mass again with all of you today. And do you know we are coming to the end of the liturgical year. It is the 33rd Sunday ordinary time. அன்பான இறை மக்களே, நாம் நம்முடைய திருவழிபாடு ஆண்டின் இறுதி காலகட்டத்தை நெருங்கி வருகின்றோம். இன்று 33ஆம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். So next week we will celebrate Feast of Christ the King. So that is the last year of liturgical year. After that we will start the season of Advent. அடுத்த வாரம் நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாட போகின்றோம். அதோடு மறாத வாரம் நமது திருவருகை காலத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். So today's reading is all about, how the end times are coming, end of the world coming,
and what will happen at the end. இன்றைய நற்செய்தியானது உலக முடிவை பற்றியும் உலக முடிவின் போது என்னவெல்லாம் நடக்கும் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது. So in today's reading, God, He assures us that in this world, although we see everything very much in problem, chaos, and not in order, then so much evil and suffering, but in the end, God will triumph over everything. Good will be victorious. இன்றைய நற்செய்தி குறிப்பாக உலக இறுதியில் என்ன வேண்டுமானால் நடக்கலாம், போர்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் நடந்த போதிலும் இறைவன் அவற்றின் எல்லா மேலும் வெற்றி கொண்டு மாட்சியுடன் வருவார் என்பதை இயேசு எடுத்துரைக்கின்றார். So of course we are living in today's world, the end has not yet come, so we might see still all of these evil sufferings and we are thinking, where is God, what is God doing, and how come evil is winning all the time? But we have the promise from God, one day evil will be defeated. இன்றைய உலகில் நாம் வாழும் காலகட்டத்தில் உலக முடிவும் இன்னும் வரவில்லை. மாறாக ஏன் இன்னும் இந்த உலகில் தீமைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் போர்களும் நோய்களும் ஏற்படுகின்றது என்ற கேள்வி நம்முள் எழக்கூடும். ஆயினும் இவை அனைத்தையும் வெற்றி கொண்டு மாட்சியில் வருவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். So first reading from Old Testament warns us already, or rather is to comfort us, telling us all the evil, they will going to be burned at the end of the world, because God is going to judge them, they are going to be punished. But the good ones, the righteous ones who suffered and who followed God, they will be blessed and they will receive healing from God. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் படித்தது போல உலக இறுதியில் எல்லா தீமைகளும் பாவங்களும் சுட்டெரிக்கப்படும் எனப்படவும், இந்த பாவங்களால் கஷ்டப்பட்டு சமாதானத்திலும் நல்ல வாழ்க்கையிலும் வாழ்பவர்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவார் என்பதையும் முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. And then in second reading we are told, even we are waiting for the end times, we must continue living our lives very peacefully and not being lazy. We should continue with our daily work and just wait for the time to come. Automatically it comes. We don't need to be idle. இரண்டாவது வாசகமோ, உலக முடிவுக்கு நாம் காத்திருக்கும் வேளையில் நாம் அன்றாட வாழ்க்கையில் சோம்பல் இல்லாமல் அமைதியுடன் வாழவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். Okay, why was this said? Because at that time the people thought end of the world coming very soon. So they say, what for I work? I just pray only, every day I stay home waiting for Jesus to come. But now 2000 years or so he has not come. ஏன் இந்த இரண்டாவது வாசகம் ஏன் நமக்கு அந்த முறையில் வலியுறுத்துகிறது எனப்படுவதில், அந்த காலத்தில் உலக முடிவு மிக அருகாமையில் மிக விரைவில் வந்துவிடும் என்பதை மக்கள் நம்பினார்கள். அதனாலேயே அவர்கள் தங்களது அன்றாட வாழ்வை அதை எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருந்தார்கள். So it's good for us to know that the end will come, but we don't be obsessed about it and don't be thinking that it's going to come and we are so fearful, afraid, and we're not doing anything, just praying only. உலக முடிவு எப்ப வேண்டுமானாலும் வரலாம், ஆனாலும் நாம் அதை பற்றி கவலை கொள்ளாமல் அது வரப்போகின்றது என்று அச்சமுறாமல் அன்றாட வேலைகளை அவமதிக்காமல் இருப்பதே நல்லது. Now in gospel, Jesus also tells us about the end that is coming, but the first part of the gospel tells us about the destruction of temple of Jerusalem. So this is a prophecy from Jesus, and after he died, 37 years after that, temple in Jerusalem destroyed by Romans. இன்றைய நற்செய்தியில் முதல் கட்டத்தில் இயேசு எருசலேம் ஆலயம் எப்படி சீரழிக்கப்படும் என்பதை வலியுறுத்துகின்றார். இயேசு இறந்து 37 ஆண்டுகளுக்கு பிறகு ரோமன் அரசால் அந்த எருசலேம் ஆலயம் சிதறடிக்கப்பட்டது. So at that time, of course, when temple Jerusalem destroyed, the people there, they ran away. They really thought end of the world is going to come, because the temple so important, completely destroyed. Whole city of Jerusalem also destroyed, and people cast away to foreign land. இந்த எருசலேம் திருக்கோயில் சிதறடிக்கப்பட்ட போது மக்கள் பயந்து இதுவே உலக முடிவு என்பதை நம்பி அவர்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்தார்கள், பயந்து ஓடினார்கள். ஏனெனில் எருசலேம் சிற்றாலயத்தோடு அந்த எருசலேம் நகரமும் சிதறடித்து அழிக்கப்பட்டது. So until today in Jerusalem, the temple is still not there. Only one wall only left. Yeah,
So until today, there is no temple in Jerusalem. இன்று வரையில் அந்த எருசலேமில் ஒரு திருக்கோயில் இல்லை, மாறாக சிதறடிக்கப்பட்ட அந்த கோயிலின் ஒரு சுவர் மட்டுமே எழும்பி நிற்கின்றது. Now after that, Jesus, he wants to comfort us and to give us courage. So he tells us not to worry even when we are being persecuted, even we are brought before the judges who want to condemn us. Holy Spirit will give us wisdom so we can speak to defend ourselves. நற்செய்தியின் இரண்டாவது பகுதியில் இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆறுதல் அளிக்கின்றார். கிறிஸ்துவை பின்பற்றுவோர் எதிர்கொள்ளும் துன்பங்களை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை, மாறாக அந்த கடினமான காலத்தை கடந்து செல்ல தேவையான ஞானத்தையும் வலிமையும் தருவதாக வாக்குறுதி அளிக்கின்றார். So Jesus says, not even one hair from your head will be lost. Though I know many are here already losing all your hair, going bald, sudah botak. Okay, but the promise of Jesus, in other words, no matter what, God is with you. You don't be afraid, and no matter how they can kill you, even your soul is the one saved, and God is with you. என்ன நடந்தாலும் பயப்படாதே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற ப்ராமிஸை இறைவன் இயேசு நமக்கு தருகின்றார். உன்னை எரித்தாலும் கொன்றாலும் உனது ஆன்மாவை நான் மீட்டெடுப்பேன் என்பதை அவர் உறுதியாக கூறுகின்றார். So my dear brothers and sisters, about the end times, we don't worry, we don't be afraid. Even there are some false prophets, they will come and they will say, don't know, God appeared to them, Mother Mary appeared to them, the end is going to come, meteorite going to fall down, all the world going to burn, whatever. Don't believe them. At the end, they want you to join their false religion, cult. Later take your money also. And after that, everyone commits suicide, full run away with your money. Don't believe. அன்பார்ந்த இறை மக்களே, உலக முடிவை பற்றி கவலைப்படாதீர்கள். ஆயினும் பலர் நம்மிடையே போலி தீர்க்கதரிசிகளாக உலகம் அழியப் போகின்றது என்ற போலி இறைவாக்கை நம்முள் வைக்கலாம். அவர்களை நம்பி அவர்கள் பின் செல்லாதீர்கள். People like to use fear to control others. With fear, we can manipulate others, control them. We can make them stupid even. So they will do whatever we say. And this is what Jesus don't want us to fall into. He don't want us to be controlled by fear. அன்பான இறை மக்களே, பலர் பயத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்தி நம்மை ஆட்கொள்ள முயற்சிப்பார்கள். இதையே இயேசு வன்மையாக கண்டித்து, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், போலி தீர்க்கதரிசிகளை நம்பாதீர் என்பதை மறைமுகமாக கூறுகின்றார். So even I as a Christian, you and I as Christian, we are following God. Is it because we are afraid of God? Is it because, like first reading say, all the bad people going to be burned, that's why I must be good? Am I faithful to God only out of fear? நாம் கிறிஸ்துராகி நாம் ஏன் இறைவனை பின்பற்றுகின்றோம்? அது பயத்தாலா? முதல் வாசகத்தில் கூறியது போல, நாம் பாவம் செய்தால் இறுதியில் சுட்டெரிக்கப்படும் என்ற பயம் நம்மை கடவுளை பின்பற்ற அழைக்கின்றதா? If really I am a Christian only because I am afraid of hell, I am afraid of God punishing me, only because of that, I am afraid priest might scold me, father might scold me, when I die no funeral for me, all things like that. If I am a good Christian only because of fear, actually I am a false Christian. நாம் ஏன் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம்? நரகத்தை பற்றிய பயத்தாலா, கடவுள் நம்மை சுட்டெரிப்பார் என்ற பயத்தாலா, இல்லை குருவானவர்களோ மற்றவர்களோ நம்மை ஏதாவது செய்து விடுவார்கள் என்ற பயத்தால் நாம் கிறிஸ்துவை பின்பற்றினால் நாம் அனைவரும் போலி கிறிஸ்தவர்கள். Even we come to church, on Sunday, we come because we love God or we are afraid, fear that we are going to commit mortal sin, fear we didn't follow obligation. So we are coming because church says must come. Obligation, don't come, mortal sin. Mortal sin, go to hell. Therefore I come church. Is that the right reason to come to church? நான் ஏன் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலிக்கு வருகின்றேன்? கடவுள் மேல் வைத்த அன்பாலா, அல்லது நான் ஞாயிற்றுக்கிழமை வரவில்லை என்றால் கட்டளைகளை மீறி பாவத்தில் ஆட்கொண்டு இறுதியில் தண்டிக்கப்படுவேன் என்ற பயத்தாலா? So my dear brothers and sisters, if you are here, if you are following God, don't follow because of fear. Follow because of love.
Yeah, and when you love God, nobody need to force you and say you must come. If not, you'll be burned in hell. You'll come even when there's no obligation because you love God. அன்பான இறை மக்களே, நாம் கிறிஸ்துவை பின்பற்றும் போது பயத்தால் அல்ல, மாறாக அன்பால் உந்தப்பட்டு கடவுளை பின்பற்ற வேண்டும். யாரும் நம்மை வற்புறுத்தாமல் அந்த அன்பே நம்மை அவரை பின்பற்ற அழைக்கின்றது. That's why many times in Bible Jesus will say, be not afraid. Be not afraid. அதனாலேயே நற்செய்திகளில் பல இடங்களில் அஞ்சாதீர், பயப்படாதீர் என்ற வார்த்தைகள் நமக்கு தரப்படுகின்றன. So as a Christian, we live with the confidence and the trust in God's love, not because we are afraid, not because we are afraid of God's punishment, but there is one thing we should be afraid to sin. Yes, we should be afraid to sin. அன்பான இறை மக்களே, நாம் இறைவன் மேல் கொண்ட நம்பிக்கையாலும் எதிர்நோக்காலும் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். மாறாக அவரை நம்ம தண்டிப்பார் என்ற பயம் நம்மை அவரை பின்பற்ற அழைக்கக்கூடாது. ஆனால் நாம் பயப்பட வேண்டும். எதற்காக? பாவங்கள் செய்ய நாம் பயப்பட வேண்டும். And when we become the slave of sin, sin will destroy us and will destroy our family, destroy our society, destroy our church, destroy everything. That is what we must fear, the sin. நாம் பாவத்தின் அடிமைகளாக மாறும் பட்சத்தில் அந்த பாவம் நம்மை மட்டுமல்ல, மாறாக நம் குடும்பம், சமூகம், திறவை அனைத்தையும் அழித்துவிடும். So yes, we try to live a life of holiness and we trust Jesus our Savior. He saved us from the sin and the death. நாம் ஒரு தூய வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை பாவங்களிலிருந்து மீட்க வல்லவர் என்பதை நம்ப வேண்டும். Another thing, Jesus don't like us to worry. We can worry small things, we can normal to worry, but he wants us to trust. So always he will say, don't worry, your Father in heaven provide for you. And even every hair on your head, he already counted. இறைவன் இயேசு நாம் கவலைப்படும் போது அதை அவர் விரும்புவதில்லை. மாறாக முழு நம்பிக்கையும் அவர் மீது வைக்க அழைக்கின்றார். இதனாலேயே உங்கள் தலையில் உள்ள ஒவ்வொரு மயிரும் எண்ணப்பட்டுள்ளது என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். So dear brothers and sisters, we don't worry about the end of time. Actually, we don't worry also about our own death. How many here afraid of dying? You put your hands up. Are you afraid of dying? Oh, all not afraid, huh? Very good. This church all will be martyrs afterwards. Very good. Okay. இறை மக்களே, நாம் உலகை முடிவை பற்றி மட்டுமல்ல, மாறாக நம்முடைய வாழ்வின் முடிவை பற்றியும் கவலைப்படக்கூடாது. Okay, true, no need to be afraid, but we must be prepared because anytime, any one of us, we must be ready to leave this earth and go to our Lord. மரணத்தை பற்றி நாம் பயப்பட தேவையில்லை. மாறாக அந்த மரணத்தை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். நாம் வாழும் இந்த கட்டத்தில் அந்த மரணத்திற்கான தயாரிப்புகளை நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டும். So today, my dear brothers and sisters, I ask us to reflect on our own life. Is there anything in our life that will be not pleasing to God and which means we are not yet ready to die? It's good, every day we should already be ready. So if the thing is there that you need to convert, to repent, don't delay. Please turn back to God and ask for His grace. அன்பான இறை மக்களே, இவ்வேளையில் நாம் நமது அன்றாட வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நமது அன்றாட வாழ்க்கையில் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தாமல் நாம் வாழ்கின்றோமா, மரணத்தை எதிர்கொள்ள தேவையான விஷயங்களை நாம் செய்கின்றோமா என்பதை சீர்தூக்கி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். தேவைப்படும் நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஆய்ந்தறிந்து மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். Okay, so you know the past few weeks, 5-6 weeks or so many people in our parish died. Oh, yo, father also very tired. Funeral after funeral, even Tamil funeral also I had to do. So many of our people died. Some old, some young also. Not because of accident, the health problems. கடந்த சில வாரங்களாகவே நமது சொந்த பங்கிலேயே பல இறப்பு சடங்குகளை நாம் நடத்தி இருக்கின்றோம்.
முதியவர்கள் இளைஞர்கள் என்ற பலர் நம்மை விட்டு மறைந்துள்ளனர். So anyway, we don't think only spiritual things. Please, everyone, take care of your health so you can live a healthy, long life. Even though we don't know when we are going to go, don't make it faster by our own foolishness. ஆன்மீகத்தோடு நமது அன்றாட வாழ்க்கையில் நமது உடல் நலத்தையும் பேணி காக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். Anyway, father was so scared. Yeah, doctor told me anytime I can get stroke and heart attack. Because why? Blood pressure high, cholesterol high, eating too much, mutton varval. Okay, so we try take care of our health. And yes, we should worry about our health. And we take care of health of our loved ones also. See, if at home we are mother, we are cooking, cook the healthy food for our children and our family. So all can be happy and live long. நம்மைக்காகவும் நம்மை சுற்றியுள்ள நமது அன்பானவர்களுக்காகவும் நமது உடல் நலத்தை பேணி கற்றுக்கொள்ளும் சகோதர சகோதரிகளே, சமைக்கும் போதும் அந்த உடல் சுகாதாரமும் உடல் நலமும் நம்முள் இருக்கட்டும். Okay, so wish all of you a blessed Sunday. And yes, go and have a good lunch, a good breakfast, be happy. But don't overeat, okay? ஆமென்.